ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, இன்டீஜர் கிடையாது, நம்ம பேசிட்டோம். ஸ்ட்ரிங்கும் கிடையாது, ஏன்னா இது ரெண்டுலேயுமே ஐட்டம் அசைன்மெண்ட் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். ஸோ லிஸ்ட் டப்புள்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது, இது ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ், நம்ம ஒன்றும் படிக்கலை, ரைட். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு நிறைய நம்பர்ஸை சேர்த்து சொன்னீங்கன்னா அதுதான் வந்து ஒரு லிஸ்ட்டு. இது வந்து மியூட்டபிள், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுல இது வந்து மியூட்டபிள் டேட்டா டைப் தான் சொல்லியிருந்தேன். டப்பிள் வந்து லிஸ்ட்டு மாதிரியே தான், ஆனால் அது மியூட்டபிள் கிடையாது. ஸோ ஐட்டம் அசைன்மெண்ட் பாசிபிள் இல்லை. ஓகே. ஸோ லிஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸோ இல்லை ஸ்ட்ரிங்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணுறோம் ஒரே வேரியபிளில் அப்படின்னா அதை லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே. அதே மாதிரி தான் டப்புளும், ஆனால் இதில் ஐட்டம் அசைன்மெண்ட் பாசிபிள் கிடையாது. இதாவது டியூப்பிள் வந்து ஒரு இம்மியூட்டபிள் டேட்டா டைப், லிஸ்ட்டு வந்து ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப். ஓகே. ஸோ அதுதான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். பட் இதை பற்றி இப்போ உங்களுக்கு புரியலனா பிரச்சனை இல்லை, லேட்டர் நம்ம இதை பற்றி இன் டீட்டெயில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான். டைனமிக் டைப்பிங் தான் வந்து பைத்தான் யூஸ் பண்ணுது, ரைட். ஸோ இது ஆப்வியஸ்லி பார்த்தது தான். ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டேட்டா டைப் ஆஃப் அ வேரியபிள் இஸ் டிட்டர்மின்ட் அட் கம்பைல் டைம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம், கம்பைல் டைமில் சொல்ல முடியாது. ரன் பண்ணுறப்ப தான் ஒவ்வொரு லைனாக பார்க்குறப்ப நம்மளால் அது என்ன டேட்டா டைப்புன்னு சொல்லிட்டு நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும். ஏன்னா அந்த வேரியபிளுக்கு பக்கத்தில் அது என்ன டேட்டா டைப்புன்னு மற்ற லாங்குவேஜஸ் இருக்கும், ஆனால் பைத்தானில் அப்படி கிடையாது. ஸோ ரன் பண்ணுறப்ப தான் அது என்ன லாங்குவேஜ் கண்டுபிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தப்பு. ரெண்டாவது ஆப்ஷன் ரன் டைம் சொல்லியிருக்காங்க, அது கரெக்டு தான், ஓகே. மூணாவது ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிளிசிட்லி டிக்ளேர்ட் பை ப்ரோக்ராமர்னால் அப்படி கிடையாது. நம்ம பார்த்துருந்தோம் இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு சொன்னால் தான் எக்ஸ்பிளிசிட்டாக நம்மளே கொடுத்துட்டோன்னு அர்த்தம், ஆனால் நம்ம அப்படி கொடுக்கல. ஸோ அதனால் அந்த ஆப்ஷனும் தப்பு தான். நாலாவது ஆப்ஷன் cannot be changed after assigned, அது வந்து இதுக்கான அர்த்தம் கிடையாது. அது வந்து நம்மளுக்கு மாற்ற முடியுமா மாற்ற முடியாதான்னு சொல்கிறது வந்து டைனமிக் டைப்பிங் கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக ரன் டைமில் டிட்டர்மின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து டைனமிக் டைப்பிங்கான அர்த்தம். ஓகேயா. ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு ஒரு ஆப்ரேட்டர் இங்கே பார்த்தோம். அதை தவிர மீதி இருக்கிற எல்லா ஆப்ரேட்டர்ஸ், பைத்தானில் என்னெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். arithmetic operators. ஓகே. ஸோ கமெண்ட் போட்டுக்கலாம். இன்றைக்கி ரொம்ப ஸ்டக் ஆகுது. arithmetic operators. ஓகே. ஸோ arithmetic operators அப்படின்னா ஆப்வியஸ்லி arithmetic or mathematical calculations நம்ம பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ளஸ், மைனஸ், சப்ராக்ஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலர் ஆப்ரேட்டர், இது எல்லாமே தான் arithmetic operatorsல வருது. ஓகேயா. ஸோ இதில் இருக்கிறதுல வந்து இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அடிஷன் இருக்குது, அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ print of 5 + 5 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 வரும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்கே இருக்கிற அந்த ப்ளஸ் தான் நம்மளோட arithmetic ஆப்ரேட்டர். ஸோ 5 + 5ன்னு போடாமல் நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ஒரு வேரியபிளில் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணோம். ஸோ a = 20 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். இதே மாதிரி b = 5 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன். இங்கே பண்ணுற இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நான் இந்த வேரியபிளை வச்சு பண்ணுறேன். ஸோ 5 + 5ன்னு சொல்லாமல் a + b அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 20 + 5 25ங்கிறது நம்மளுக்கு ஆன்சர் ஆகும். இப்போ அதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா 25 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக வந்திருக்கு. ஓகேயா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன, சிம்பிள்ஸை மாற்றுறது தான், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மைனஸ்ன்னு போட்டிங்கன்னா a - b கிடைக்கும். ஸோ a - b உங்களுக்கு 15 ஆன்சராக கிடைக்கும். சிமிலர்லி இன்ட்டு போட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷன், அண்ட் எப்பவும் போல் இந்த டிவிஷனுக்கு வந்து நம்மளோட ஸ்லாஷ் சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிவிஷனில் ஒரு விஷயம் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா 20ங்கிறது என்ன டேட்டா டைப், ஒரு இன்டீஜர் டேட்டா டைப். இந்த b அதில் வந்து 5 அப்படிங்கிற ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதுவும் ஒரு இன்டீஜர் தான். ஆனால் a/b போடுறப்ப நம்மளுக்கு ரிட்டர்ன் பிரிண்ட் ஆகிருக்கிறது வந்து 4.0ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகுது. அதை நீங்கள் எப்படி கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், c = a/b அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த a/bக்கு ஒரு வேல்யூ வரும், அதாவது இந்த 4.0ங்கிற ஆன்சர். அந்த ஆன்சரை நான் சியில் பிரிண்ட் பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணுறேன், அண்ட் ஸ்டோர் பண்ண வேல்யூவை இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அதே அவுட்புட் தான் வந்து கிடைக்க போகுது, பட் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம அப்புறம் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் டைப் ஆஃப்
சி அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கமா போட்டு நான் சியை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதோட டைப் வந்து ஃப்ளோட்டாக இருக்குது. ஸோ இந்த டிவிஷன் ஆப்ரேட்டர் எப்போவுமே ஆன்சர் வந்து ஒரு நார்மல் இன்டீஜராக இருந்தாலும் நம்மளுக்கு அது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக தரும். ஏன்னா 12/5 பர்ஃபெக்டாக டிவைட் ஆகுது, எதுவும் ரிமைண்டர் வரலை. ஆனாலும் அது ஆன்சர் நம்மளுக்கு ஃப்ளோட்டில் டெசிமலோடு தான் சொல்லும். இதே இது நீங்கள் 5க்கு பதிலாக இப்போ 6ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 பர்ஃபெக்டாக டிவைட் ஆகாது. இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா 3.33333335 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆன்சர் உங்களுக்கு தருது. ஸோ இப்படியும் அதால் ஆன்சர் தர முடியும். நீங்கள் என்ன நம்பர்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்தான். ஆனால் ஆன்சர் எப்போவுமே ஃப்ளோட்டிங் பாயிண்டில் தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இருக்கிற 4 ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததை வச்சு இந்த இதை ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ பிரிண்ட் 10 + 5 × 3. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து 45, 25, 35 and 15 அப்படின்னு சொல்கிற 4 ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து எவாலுவேட் பண்ணோன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து 10 + 5 அப்புறம் × 3 நடக்குமா, இல்லை 5 × 3 முதல்ல நடந்துட்டு அதுக்கப்புறம் 10 ஆட் ஆகுமா? அதுதான் இங்கே பிரச்சனை. ஓகேயா? ஸோ 10 + 5 முதல்ல நடந்துச்சுன்னா 15 கிடைக்கும். 15 × 3 45 ஆன்சராக வரும். ரைட்? ஸோ லெஃப்ட் டு ரைட் அப்படியே நடந்துச்சுன்னா ஆன்சர் 45. அதே இது முதல்ல 5 × 3 நடந்துடுச்சு அப்படின்னா முதல்ல 5 × 3 15, அதுக்கப்புறம் 10 ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 25 தான் வரும். ஸோ எது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் என் கன்ஃபியூஷன். ஸோ இப்போ எப்படி நடக்கும்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸில் படித்த ஒரு கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த போர்ட் மாஸ் ரூல் அப்படிலாம் வந்து படிச்சிருப்போம். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் நடக்கும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தால் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே ரூல்ஸை தான் பைத்தானும் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல முதல்ல டிவிஷன் இருக்கா? இல்லை. மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அப்போ முதல்ல 5 × 3 பண்ணணும். ஸோ 5 × 3 பண்ணோன்னா நம்மளுக்கு 15 கிடச்சிரும். அதை முதல்ல போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அடிஷன் இருக்கான்னு பார்க்குறோம். ஆமாம், 10 + 5 25. அப்போ இது வந்து ஆட் பண்ணால் நமக்கு 25 கிடைக்கும். 25ன்னு சொல்லிட்டு அதை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த கொஸ்டினில் நமக்கு எவாலுவேட் ஆகுது. ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து 25 தான். ஓகேயா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டி மாஸ் ரூல் ஒரு போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து நம்ம வந்து இதில் பார்க்குறோம். ஓகே? ஸோ இப்போ இன்னொரு எக்ஸ்ப்ரெஷன் இதே மாதிரி இருக்குது. அதை நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். பிரிண்ட் ஆஃப் 20 - 10 / 5 × 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். உங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து 20.0, 16.0, 16, 4.0. ஸோ இந்த 4 ஆன்சர்ஸில் எது வந்து ரைட்டான ஆன்சர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நம்மளோட போர்ட் மாஸ் ரூல் இதை அப்ளை பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் நடக்கணும். ரைட்? ஸோ டிவிஷன் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் 10 / 5 நடக்கும். உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் 2.0ன்னு வரும். இங்கே ஃப்ளோட்டு தான் எப்போவும் ரிட்டர்ன் ஆகும். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ரைட்? ஸோ 2.0ன்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ 2.0 × 2 அப்படின்னு பண்ணுறோம். ஸோ 2.0 × 2 பண்ணால் நம்மளுக்கு 4.0ங்கிறது கிடைக்கும். ஓகேயா? அண்ட் 20 - 4.0ன்னு பண்ணுறோம். ஆன்சர்னால நம்மளுக்கு 16.0 தான் வரும். 16ன்னு வராது. இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேயா? ஸோ நம்ம இந்த மாதிரி எவாலுவேட் பண்ணுறப்ப டிவிஷன் வந்துச்சுன்னா ஆன்சர் எப்போவுமே நம்மளுக்கு டெசிமல் தான் வரும். ஓகேயா? அன்லெஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இது இன்டீஜரில் மாற்றுறதுக்கு ஏதாவது பண்ணாத வரைக்கும் டிவிஷன் நார்மலாக ஆப்ரேட்டர் நம்மளுக்கு டெசிமலில் தான் ஆன்சர் தரும்னு சொன்னோம். ஸோ அதனால் இந்த ஹோல் ஆன்சருமே நம்மளுக்கு டெசிமலாக மாறிடும். ஓகேயா? ஸோ அது மட்டும் டிவிஷன் யூஸ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த டிவிஷன் வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டில் தான் ஆன்சர் தருது. அது இல்லை எனக்கு வந்து அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ இல்லாமல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ 20 / 6 பண்ணால் எனக்கு 3.3333ன்னு போதில்லை, அப்படி வேணாம், அந்த 3யோடு எனக்கு நிப்பாட்டிக்கோ அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். 2 ஸ்லாஷை சேர்த்து வந்து நம்ம போடணும். இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஆன்சர் பாருங்கள், உங்களுக்கு 3 தான் வருது. ஓகேயா? ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் வேறு வேணாலும் கொடுத்து பார்க்கலாம். 20/5 நம்ம எப்பவும் பண்ணது தான். அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு 4 தான் வருது. அந்த
ஃப்ராக்ஷனாக இருந்த இந்த ஹோல் டெசிமல் பார்ட்டை அது ரிமூவ் பண்ணிடு. இதுதான் வந்து நம்ம ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம பார்க்குற அடுத்த ஆப்ரேட்டர். ஸோ இதுக்கப்புறம் மாடுலோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். மாடுலா என்னென்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த 20யை 5ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன ரிமைண்டர் வரும்? ஸோ 5 into 4 20, ரிமைண்டர் 0. ஸோ இதை பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 0 தான் வரும். ஓகே, அது பிரச்சனை இல்லை. இது 6ஆல் டிவைட் பண்ணோன்னா 6 3s are 18, ரிமைண்டர் 2 வரணும். ரைட்? ஸோ இப்போ அதை ரன் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 2 வரும். ஸோ இதுதான் வந்து அந்த மாடுலோ ஆப்ரேட்டர். இதை ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கடைசியாக ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 power 5, 3 power 10 இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. எப்படி 2 தடவை டிவிஷன் சிம்பலை போட்டால் உங்களுக்கு இன்டீஜர் டிவிஷன் நடக்குதோ அதே மாதிரி a ஸ்டார் b அப்படின்னு போட்டிங்கன்னா a to the power b அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ 20 power 6 வந்து ரொம்ப பெரிய நம்பராக இருக்கும். ஸோ நான் சும்மா ஒரு கம்மியான நம்பர் 2ன்னு கொடுத்துக்கிறேன். 20யோட ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறோம். ஸோ 20 ஸ்கொயர் வந்து 400. கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா 400ங்கிற ஆன்சர் நம்ம கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே 20 * 3 போட்டு பார்க்கலாம், 8000. ஓகே, ஸோ இதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ரேட்டர்ஸும். நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதோட ஃபைனல் குவிஸ் என்ன அப்படின்னா 2 ** 3 bracket open 2 modulo 10 bracket close bracket open. Option A 64, option B 512, option C 256, option D 1. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது இந்த எக்ஸ்பிரஷனுக்கான ஆன்சர் ஆக்குங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள்.